அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது பெயர் ஜான் விக்டர். நான் மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய சேர்மன், கடலூர் மாவட்டம். எங்களுடைய ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் எப்பொழுதும், இந்த மண்ணும் மண்ணை சார்ந்த மக்களும் நமக்கே சொந்தம். அதுதான் எங்களுடைய ஸ்லோகம். செகண்டு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக இழந்து போன விவசாயத்தை மீட்டெடுக்கிறோம். விவசாயிகளுக்கு உபரி வருமானத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது சம்மந்தமான ஒரு சின்ன பதிவு தான் இது. எப்படிலாம் நம்ம வந்து உபரி வருமானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006, 2005க்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு ஆடு மாடு கோழி எல்லாமே இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் ஒரு குப்பை கோழி இருக்கும். அந்த குப்பை கோழிக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய பேர் இருக்கும். ஆனால் இப்போ கிடையாது இல்லையா? நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். அப்போ மீட்டெடுக்கிறது எவ்வளோ ஒரு சவாலான வேலைகள். அந்த சவாலை நாங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது ஒரு சின்ன ஒரு பதிவு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஆடு இருக்கணும், 2 கோழி இருக்கணும், ஒரு கறவை மாடு இருக்கணும். அப்போ அது மூலயமா எப்படி வருமானத்தை கொடுக்கலாம்? கோழின்னு எடுத்துக்கோங்களேன், சிறுவிடை பெருவிடை கோழி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும். அந்த சிறுவிடை பெருவிடை கோழி மூலயமா முட்டையை விற்றா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அந்த குஞ்சா விற்றா 50 ரூபாய்க்கு விற்கலாம். கோழியாக விற்றா 350 ரூபாய்க்கு 400 ரூபா வரைக்கும் நம்ம விற்கலாம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு உபரி வருமானம் எப்படி வரும்னா, அந்த நாட்டுக்கோழி மூலயமா ஒரு 5000 ரூபாய் மாதம் வரும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 முட்டை விடுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100 ரூபா அவங்களுக்கு ஒரு உபரி வருமானம் கிடைக்கும். அந்த கோழி மூலயமா பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஆளுக்கு ஒரு கோழி விற்கிறாங்க, ஒரு 10 கோழி விற்கிறாங்க, 10 முட்டை விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக வாரம் ஒரு 5000 ரூபா அவங்களால பொருளாதாரம் ஈட்ட முடியும். 2 ஆடு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு 26 ஆடுன்றது ஒரு யூனிட்டு. அவங்களால 26 ஆடு வளர்க்க முடியல அப்படின்னா 2 ஆடு வளர்த்தா போகும். அந்த ஆட்டுடைய கழிவுகளை வயலுக்கு வாங்கிக்கிறாங்க. கிலோ 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. கோமியத்தை வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த ஆட்டு மூலயமா என்ன 18 மாதம் கழிச்சு பார்த்தா அந்த வீட்டில் குறைஞ்சபட்சம் 10 ஆடு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, ஒரு ஆடு சராசரியாக ஒரு 5 கிலோ 10 கிலோ வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆடு அவங்க விற்பனைக்கு தயாராகிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால் நிறைந்த நேரம்னு வரும். பிள்ளைங்க படிப்பாக இருக்கலாம், வீட்டு செலவாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டலாம், இல்லை எதுவோ ஒரு தேவைகளாக இருக்கும்போது ஒரு 5 ஆடை விற்றாங்கன்னா யாரையும் கேட்காம கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபா அவங்களுக்கு ஒரு உபரி வருமானம் கொடுக்க முடியும். அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிடுது அந்த விவசாயிகளுக்கு. அந்த மாதிரி ஒரு பால் மாடு வச்சுக்கோங்களேன், கறவை மாடு. அப்போ கறவை மாடு மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணை திட்டம்னு சொல்கிறோம் நாங்கள். அந்த கறவை மாடை அவங்க என்ன பண்ணணும், பால் கண்டு போட்டு பாலாகவும் விற்கலாம், தயிராக விற்கலாம், மோராக விற்கலாம். அதுலேருந்து இருக்கக்கூடிய சாணத்தை வந்து பசுந்தாள் உரம் தயாரிக்க பயன்படுத்திக்கலாம். அந்த உரத்தை நம்ம வந்து கிலோ 45 ரூபா மண்புழு போட்டு அதை உரமாக தயாரித்தோம்னா 45 ரூபா வரைக்கும் நம்ம விற்று கொடுக்க தயாராக இருக்கணும். அதுபோல் அந்த மாட்டு மூலயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மாதத்தில் ஒரு 20,000 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கிடைக்கும். அப்போ ஆடு மாடு கோழி மூலயமா அந்த ஒரு வருடத்தில் அந்த வீட்டுக்கு நம்ம அதிகபட்சமாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நம்ம வந்து வழிவகைகளை செய்கிறோம். இதுதான் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உபரி வருமானம். அதுலேயே பார்த்திங்கன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காரு, பேர் தனசேகர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணைக்குட்டையை ஆரம்பிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸு, நாட்டுக்கோழி வளர்க்குறதுல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஆடு மாடு கோழிக்கு உள்ள தீவனத்தை எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பதிவு சொல்லுவார். இப்போ தம்பி அவர் மண் வாசனையில் அவர் ஒரு உறுப்பினர், தன்னார்வலராகவும் இருக்கிறாரு. அவர் பேசுகிறது கொஞ்சம் கேள்வி. வணக்கம், என் பேர் தனசேகரன். நான் இளங்கலை வேளாண்மை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை முடித்தேன். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் சார் சொல்கிறது மூலியமாகவும் நான் படித்தது மூலியமாகவும் ப்ராக்டிக்கல் மூலியமாகவும் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கேன். அது மூலயமா எங்கள் உற்பத்தியாளர் சங்கத்தில் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் பயன்படுற விவசாயிகள் அனைவருக்கும் நாங்கள் இதை போய் கற்பிக்கிறோம். அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவையானவங்க கான்டாக்ட் பண்ணலாம். மண் வாசனை குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். தேவையானவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.